ஹோம் மேக்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன் தமிழ் சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம 2 ஊசியை வச்சு இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஊசி. இது வந்து பலகார கம்பி இருக்கு இல்லையா, வீட்டில் அந்த மாதிரி கம்பி இருந்தாலும் நீங்கள் அந்த கம்பியில் வந்து 2 கம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த 2 கம்பியை வச்சு அழகாக சூப்பராக வந்து ஒரு மேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வேஸ்ட்டு துணி இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கிளாத் ரோலு, கார்மெண்ட்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த ரோல் இருக்கனால நான் அப்படியே பின்னி காட்டுறேன். வேஸ்ட்டு புடவை இருந்துச்சுன்னா ஒரு 2 புடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ரொம்ப அழகாக ஒரு சூப்பரான மேட் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம இப்போ பின்ன போகிற மேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸி. இதுக்கு வேறு எதுவுமே வந்து பேசிக்லாம் கற்றுக்கணுன்னு அவசியம் கிடையாது. நாட்டு மட்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கம்பி எடுத்துக்கணும் இந்த மேட்டு பின்னுறதுக்கு. இப்போ நம்ம நாட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அந்த கம்பியில் இந்த மாதிரி துணியை வச்சுட்டு 2 நாட் வந்து போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு எப்படி நூல் வந்து இப்படி எடுப்போமோ 2 விரலால், அதே மாதிரி எடுக்கணும். பாருங்கள், அந்த அந்த துணியை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த கேப்பில் இந்த கம்பியை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட் போட்டு விட்டுறணும். பாருங்கள், 2 விரலால் எடுக்கணும். இப்படி அந்த கேப்பில் இந்த கம்பியை இன்சர்ட் பண்ணி இப்படி இழுத்தோன்னா நாட் விழுந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பின்ன போகிற மேட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதுக்கு வந்து 25 நாட் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், நாட்டு வந்து ஒரே மாதிரியே இருக்கும். இது வந்து கொஞ்சம் பழைய மேட்டு, போட்டு ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. ஒரு 25 நாட் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 25 நாட் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா ஒரே கலர் தான் நம்ம வந்து செய்யணும்னு இல்லை. ஒரு 4-5 வரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த துணியை கட் பண்ணிவிட்டு அந்த துணியை ஜாயின் பண்ணி ஒரு 2-3 முடிச்சு போட்டுட்டு அப்படியே நம்ம செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இப்போ 25 நாட் வந்து போட்டாச்சு. இப்போ இன்னொரு கம்பி வந்து எடுத்துக்கோங்க. அந்த கம்பியை இந்த நாட்டில் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை வந்து இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண கம்பியில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த நாட்டில் வந்துட்டு இந்த கம்பியை வந்து இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண கம்பியில் வந்து துணியை வந்து சுற்றிக்கணும். துணியை சுற்றிட்டு நம்ம சுற்றின துணியை வந்து நம்ம இன்சர்ட் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அது வழியாக அப்படி வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த முடிச்சை வந்து இந்த கம்பிக்கு இப்படி எடுத்து விட்டுறணும். பாருங்கள், திரும்பவும் துணியில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணணுமா, இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண ஊசியில் வந்து துணியை சுற்றிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண துணியை அந்த நம்ம கம்பியில் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வரணும். அப்புறமா இந்த நாட்டை வந்து இதில் கழட்டி விட்டுறணும். பாருங்கள், இப்போ நீங்களே பொறுமையாக பாருங்கள். இன்னொரு நாட்டும் செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். இப்போது ஒரு வரி வந்து எப்படி முடியும் அப்படின்னா, இந்த கம்பியில் உள்ள எல்லா நாட்டுமே இந்த கம்பிக்கு வந்துடும். அப்போது ஒரு லைன் முடிஞ்சிடும். அப்போ நம்ம திருப்பி வச்சுட்டு அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த நாட் எப்படி செய்யணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லைன் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு 2 நாட் இருக்கும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அப்படி இந்த நாட்டு செய்கிறது வந்து புரியல அப்படின்னா திரும்ப திரும்ப இந்த இடத்தையே வந்து பார்த்துட்டு எடுத்து வச்சு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாட்டு போடுறதுக்கு ஒரு 5 நாட்டு வந்து கம்பியில் வந்து போட்டுட்டு இதே மாதிரி செஞ்சு பார்த்துக்கோங்க. ஒரு 4-5 வரி செஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அதை ஈஸியாக வந்து கழட்டி விட்டுறலாம். அந்த கம்பியிலேருந்து இந்த துணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு இழுத்திங்கனாலே நீங்கள் செஞ்ச நாட்டெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 25 முடிச்சு இல்லைனா 30 முடிச்சு போட்டு
நான் இப்போ செய்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய மேட்டாக செஞ்சுக்கோங்க. ஆரம்பத்துலேயே நீங்கள் ட்ரை பண்ணும்போது பெரிய சைஸ் மேட் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இடையில எங்கேயாச்சும் சொதப்பிருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இவ்வளோ தூரம் போட்டுட்டு டைமும் வேஸ்ட் ஆயிரும். அதனால் நான் சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 5 நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா 25 நாட்டு 30 நாட் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த லைனில் வந்துட்டு லாஸ்ட்டு 2 நாட்டு அந்த 2 நாட்டையும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த அந்த கம்பியில் உள்ள எல்லா நாட்டுமே இந்த கம்பிக்கு மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கம்பி இருக்கு இல்லையா, அது முடித்ததுக்கப்புறமா இப்படி வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம இந்த கம்பியை வெளில எடுத்தோம் இல்லையா, அந்த கம்பியை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்க வேண்டியதான். இப்போ திரும்பவும் வந்து அதே மாதிரியே நம்ம எப்படி நாட்டு செஞ்சோமோ அதே இதை வந்து ஃபுல்லாக செஞ்சுட்டே வரணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணும் அப்படின்றத நீங்களே வந்து பார்த்து செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் இதை ஸ்கொயராக செய்கிறதா இருந்தாலும் ஸ்கொயராக செஞ்சுட்டு நிப்பாட்டிடலாம். நிப்பாட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. இல்லை எனக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப் வேணும் அப்படின்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பப்படி நீங்கள் வந்து இந்த மேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரே கலரில் செய்யறனாலும் ஒரே கலரில் செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை வேறு கலர் இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த லைன் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த கலரை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு துணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் அடுத்த கலரை இன்சர்ட் பண்ணுவேன் அப்படின்னாலும் பரவாயில்ல. நடுவுலேருந்து வந்து இன்னொரு கலர் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் இந்த மேட்டை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக செஞ்சுட்டே வர வேண்டியது தான். நான் ஒரு 3 லைன் 4 லைன் முடியும் போது உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை ஃபுல்லாக நம்ம காமிச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு மேட்டு நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து செய்கிறோம், கரெக்டாக வந்து 2 கால் துடைக்கிற அளவுக்கு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மணி நேரமாவது ஆகும். இந்த நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் டிவி பார்க்குற டைம் அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்துருக்க மாதிரி டயத்தில் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இதை. ஆனால் இது ரொம்ப 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 ஈஸி தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னும் ஒரு 4 லைன் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த கலரில் வந்து நம்ம 15 வரி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலரை ஜாயின் பண்ணி இன்னொரு ஆஃப் வந்து பிளாக் கலர் மாதிரி போட போகிறோம். அந்த பிளாக் கலரில் வந்து இதில் வந்து அதே 15 லைன் வந்து பிளாக் கலர்லேயும் வரப்போகுது. ஸோ இப்போ அடுத்து வந்து அந்த இடத்துல எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், திரும்ப எப்படி நம்ம அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றதை காட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம இதில் வந்து அடுத்த லைனுக்கு இந்த பிளாக் கலரை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த துணியை வந்து இந்த துணியை நம்ம இந்த கம்பியில் எடுத்து மாட்டி விடுவோம் இல்லையா, இப்படி செய்வோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த கருப்பு கலர் துணியை வந்து இந்த மாதிரி இதில் மாட்டி விட்டுறணும். மாட்டி விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இதில் மாட்டி விட்டுட்டு நம்ம இன்சர்ட் பண்ண அந்த நீடில் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த கருப்பு கலர் துணியோடு சேர்த்து வெளில எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ அடுத்து 2 நாட்டு போல் செஞ்சிடலாம். இந்த கட் பண்ணி இருக்கிற இல்லையா அந்த துணியை வந்து அப்படியே இருக்கட்டும். ஒரு 2-3 நாட்டு செஞ்சதுக்கப்புறமா இந்த பாருங்களேன், இந்த துணி இருக்குல்ல, இதையும் அந்த பிளாக் கலர் துணியையும் சேர்த்து ஒரு 2-3 முடிச்சு போல் போட்டு வச்சிடலாம். ஒருவேளை முடிச்சு வந்து கலண்டுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சு அந்த இடத்துல வந்து தச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ள துணியை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி செஞ்சுட்டு விட்டாலும் நீங்கள் கலலாமல் தான் இருக்கும். பட் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. இப்போ நம்ம எப்பவும் போல் அடுத்த லைன் வந்து செய்ய வேண்டியதுதான். இந்த மேட் வந்து ஒரு ஆஃப் வந்து அந்த ரோஸ் கலர்லேயும் இன்னொரு ஆஃப் வந்து பிளாக் கலர்லேயும் இருக்கிற மாதிரி. இப்போ அது வந்து 15 லைன் வந்து செஞ்சாச்சு. இப்போ இந்த இது வந்து பிளாக் கலரில் வந்து 15 லைன் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அந்த லைன் வந்து எப்படி நம்ம செஞ்சோமோ அதே மாதிரியே திரும்ப செஞ்சுட்டே வர வேண்டியது தான். லைனை மட்டும் கரெக்டாக எண்ணிக்கோங்க, அப்போ வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அது 15 லைன், இது 15 லைன்ட்டு. இல்லை அப்படின்னா இந்த ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இதே மெத்தடில் வந்து இப்போ அந்த பிங்க் கலரை வந்து 2 லைனு, பிளாக் கலர் 2 லைனு, பிங்க் கலர் 2 லைன், அந்த மாதிரி கூட செய்யலாம். ஸோ அடுத்தடுத்து வந்து நான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த இது நான் சொல்கிற மாதிரி 2 லைன் வந்து ஒரு கலர் செஞ்சிங்கன்னா ஜாயின் பண்ணுறது வந்து அதிகமாக இருக்கும்.
அதனால் ஒரு 4 லைன் 5 லைன் அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆஃப் செய்கிறோம். ஸ்டார்டிங் பழகுறீங்க அப்படின்னா ஒரே கலர்லேயே ஒரு சாரியில் செஞ்சு பாருங்கள் போதும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பிளாக் கலரையும் 15 லைன் செஞ்சுட்டு கடைசியாக எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இது வந்து 15 லைன் போட்ட மாதிரி இதுவும் 15 லைன் நம்ம வந்து செஞ்சாச்சு. இப்போது இதை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபினிஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம எப்போவுமே ஒரு நாட்டில் தான் கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோன்றதுனால 2 நாட்டில் வந்து கம்பியை இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்சர்ட் பண்ண கம்பியில் துணியை ஒரு தடவை சுற்றிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண 2 நாட் வழியாகவும் நம்ம சுற்றின துணியை வந்து எடுத்துகிட்டு வரணும். அப்புறமா அந்த 2 நாட்டையுமே இந்த கம்பியிலேருந்து கழட்டி விட்டுறணும். கழட்டி விட்டதுக்கப்புறமா இந்த நாட்டை திரும்பவும் பார்த்திங்கன்னா இந்த கம்பியிலே மாட்டி விட்டுறணும். ஏன்னா நம்ம முடிக்க போகிறோம். இந்த கம்பியில் வந்து நாட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம 2 நாட்டில் சேர்த்து கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிவிட்டு துணியை வந்து கம்பியில் சுற்றிட்டு அந்த 2 நாட் வழியாகவும் வெளில எடுத்துகிட்டு வரணும். வெளில எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த 2 நாட்டையும் தள்ளி விட்டுட்டு இந்த ஒரு நாட்டையும் இந்த நாட்டில் மாற்றி விட்டுறணும். இதே ப்ராசஸை நம்ம லாஸ்ட் வரைக்கும் செஞ்சுட்டு வரணும். இந்த 2 கம்பியை வச்சு செய்கிற எல்லா மேட்லேயுமே இப்படி தான் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும். இப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஃபினிஷிங்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த இடமும் நம்ம ஃபினிஷ் பண்ணுற இடமும் ஒரே மாதிரியே இருக்கும். பாருங்கள், இது வந்து நம்ம இப்போ முடிச்சிருக்கிற இடம், இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம். ஸோ அதே மாதிரி ஒரு பின்னல் வந்து இதுலேயும் இருக்குது பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. தெரியுதா? இதே மாதிரி தான் நீங்கள் வந்து முடிக்கணும். இதில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நாட்டில் வந்து கம்பியை இன்சர்ட் பண்ணுவோம். முடிக்க போகும்போது 2 நாட்டில் கம்பியை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு நாட்டை சுற்றிட்டு அந்த கேப் வழியாக நம்ம அந்த சுற்றின நாட்டை எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த நாட்டை வந்து இந்த கம்பியிலே மாற்றி விட்டுறணும். அவ்வளோதான். நம்ம நார்மலாக செய்யும்போது நாட்டை வந்து மாற்றி விடாமல் இந்த கம்பியில் வந்து நாட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இதில் வந்து இந்த நாட்டை இதில் மாற்றி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போது நம்ம கடைசி வரைக்கும் செஞ்சுட்டு வந்துட்டோம். இப்போ அந்த ஒரு நாட் மட்டும் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து விட்டாச்சு. கம்பியை வந்து செப்பரேட் பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த துணியை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இந்த நாட் இருக்கு இல்லையா, அந்த நாட்டு வழியாக நம்ம கட் பண்ணி விட்ட துணியை வந்து எடுத்து விட்டுறணும். அப்போ அங்கே வந்து நாட் விழுந்துடும். இது மட்டும் இல்லாமல் இதில் நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா துணி இருக்கு இல்லையா, அந்த துணியை வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்துட்டு இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு ஊசி நூல் வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. இதில் வந்துட்டு டாட்டர் லைன்ஸ் மாதிரி தெரியும் நம்ம ஜாயின் பண்ணது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.